பிரியன் சார், அவங்களா திணிச்சுக்கிறாங்களா ரெண்டு பேரும், முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும், இல்ல காலச்சூழல் யதார்த்த சூழல் அதுதானா இனிமே? இல்லை, அதாவது வந்து ராம்கி சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இவர் வந்து விஜய் வந்து வெளிப்படையாக இபிஎஸ்க்கு அழைப்பு கொடுத்துருந்தாருன்னா ஆட்சியை சப்போர்ட் பண்ண சொல்லி, அதுக்கு விஷயமே வேறையாக போயிருக்கோம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக வந்து மறைமுகமாக அழைப்பு கொடுக்கப்பட்டது. நான் தான் முதலமைச்சர்னு இபிஎஸ் சொன்னதுனால தான் அது நடக்கலை. ஆமாம், நடக்கலை. அவர் நான் தான் முதலமைச்சர், 47 பேர் வச்சிருந்தா கூட நான் தான் முதலமைச்சர், அதுதான் நடக்கலை. எப்படி விஜய் கொடுப்பார் 107 இடத்த வச்சுட்டு? ரெண்டாவது வந்து விஜய் அன்னைக்கு பேசும்போது 2017 2026 வரை மோசமான ஆட்சின்னு சொன்னார். இவர் எடப்பாடி ஆட்சியும் சேர்த்து தான் சொன்னார். அதை கேட்டு சிரிச்சுருந்தார் யார் எடப்பாடி. அவருக்கு ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாரு? முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார், மோசமான ஆட்சின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, மோசமான ஆட்சி 2017 அந்த ஆட்சியில் பங்கு வகித்த வேலுமணி விஜய்க்கு போய் கை கொடுக்குறார் பேசி முடித்த உடனே. இது என்ன அரசியல்? உங்கள் கட்சி அதிமுக அரசியல். இந்த நிலையில் நீங்கள் எப்படி முக்கியமான ரோல் ப்ளே பண்ண முடியும் தமிழக அரசியலில்? உங்கள் கட்சியிலேருந்து டெய்லி ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க. அதனால் அது ரூல்ட் அவுட். விஜய் சொல்கிற மாதிரி அதிமுகவுடைய அரசியல் கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்டு இருக்குது. அதான் உண்மையான விஷயம். அது கசப்பான விஷயமா இருந்தால் கூட அதுக்கு காரணம் வந்து பழனிசாமி தான். தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆக்சுவலாக. இன்னொன்று, இப்போ விஜய் விஷயத்துக்கு வரலாம். ஆக்சுவலாக இது யதார்த்தமான ஒரு விஷயம். விஜய் வந்து உதய் வந்து திணிக்கப்பட்டிருக்கார் திமுகவில். தலைவர் பதவிக்கான எதிர்கால தலைவர் பதவிக்கு அவர் அங்கே வைக்கப்பட்டிருக்கார். அதை அந்த கட்சியை ஏற்றுட்டுருக்கு. அந்த கட்சியை ஏற்றுட்டுருக்கு. நம்ம எதிர்க்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. மன்னராட்சி குடும்ப ஆட்சின்னு விஜய் எவ்வளோ வேணால் சொல்லலாம். அந்த கட்சி வந்து உதயநிதி எதிர்கால தலைவராக ஏற்றுட்டு இருக்கு சார். எப்படி அன்புமணியை வந்து பாமக தொண்டர்கள் எதிர்கால தலைவராக ஏற்றுட்டாங்களோ அந்த மாதிரி உதயநிதியை வந்து திமுக தொண்டர்கள் எதிர்கால தலைவராக ஏற்றுட்டு இருக்காங்க. விஜய்க்கு தெரியும். விஜய்க்கு வந்து நம்ம வந்து யாரோட போட்டி போடணும், நம்ம அடுத்த 15-20 வருஷம் அரசியலில் இருப்போம், நமக்கு யார் போட்டியாக இருப்பாங்க, திமுக வலுவாக இருக்குது, வலுவான கட்டமைப்போடு இருக்குது, அதற்கு வந்து எதிர்கால தலைவர் யார்? உதய் தான் எதிர்கால தலைவர். ஸோ அவரோட தான் நம்ம போட்டி போட இருக்குன்னு அது இயல்பாகவே அமைஞ்ச ஒரு நிலைமை தான் அது. ஆக்சுவலாக அவர் எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார். இதில் வந்து திணிக்கிறதுலாம் விஷயம் கிடையாது. அவர் திமுகவில் வேணால் வந்து வைக்கப்பட்டிருக்கலாமே தவிர அவர் இயல்பாகவே வந்து இந்த போட்டின்றது இயல்பாகவே அமைஞ்ச போட்டி. விஜய் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்னவாக இருந்திருக்கும் நான் யூகிச்சது என்னென்னா, இவர் ஸ்டாலினோட நினைப்பு என்னவாக இருந்ததுன்னா, சரி அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஆட்சியில் இருப்போம், நம்ம போகிறதுக்கு முன்னாடி உதயநிதியை 31 கரெக்டாக செட் பண்ணி அழகாக லட்டு மாதிரி ஆட்சியை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். விஜயோட நினைப்பு என்னவாக இருந்திருக்குன்னா, நம்ம இந்த வாட்டி ஆட்சிக்கு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம், ஒரு 30 இடம் 40 இடம் வரலாம், நமக்கு உண்மையாக 31 தான், 31 உதயநிதி தான் இருப்பார், அப்போ நம்ம அவர் எடுத்து ஃபைட் பண்ணுறதுக்கான அரசியலை இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பார். ஆனால் 2 பேர் நினைப்புமே தப்பாக போயிடுது. இவர் லட்டு மாதிரி ஆட்சியை வந்து உதயநிதி கொடுக்கலான்னு இவர் நினச்சார், இவரோட கணக்கு தப்பாக போச்சு. இந்த 31 உதயநிதி ஃபைட் பண்ணிக்கலான்னு விஜய் நினச்சார், அவர் இப்போவே ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார். இதுதான் உண்மையான நிலைமை. இவர் 2 பேருமே ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்னு போகாமல் விஜய் வர்சஸ் உதயன் போன காரணம் அதுதான். ஆக்சுவலாக இந்த நிலைமை அதனால தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இல்லை திரு பழனிசாமி மீதான விமர்சனம், திரு அண்ணாமலை மீதான விமர்சனம் அப்படிலாம் மடம் மாத்தாம திரு உதயநிதி மீதான விமர்சனம், உதயநிதியோட அரசியல் அப்படிங்கிறத தெளிவாக வரையறுத்திருக்கிறாரு திரு விஜய்ன்னு சொன்னார்ல. வேற வழி இல்லை சார். இன்னைக்கு திமுக தான் எதிர்கட்சியாக இருக்குது, அதுதான் பலமாக இருக்குது. ஓரளவுக்கு எதிர்கட்சிகளில் இப்போ பலமாக இருக்குது. அது தனியார் தேர்தலில் நிற்குமா, கூட்டணியோடு நிற்குமா, ஜெயிக்குமா, அதெல்லாம் வேற விஷயம். பட் இன்னைக்கு வந்து அது அதிகமான இடங்களை பற்றி எதிர்கட்சியாக வந்திருக்குது. ஸோ எதிர்கட்சியாக வந்திருக்கும் போது தாவேகாவுக்கு வந்து நிச்சயமாக வந்து அதில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரோட ஒரு போட்டி போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் உதய அந்த ரோலை கரெக்டாக செய்கிறாரா இல்லைன்றது இன்னொரு விஷயம் இருக்குது. விஜயை வந்து கரெக்டாக கணிக்கிறாரா, விஜயோட அரசியலை கரெக்டாக கணிச்சு செயல்படுறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. விஜய்க்கு வந்து ஒரு செலவாக்கு மிக்க நடிகராக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சி, திமுகவோட கூட்டணி கட்சிகளை வந்து பிரித்து எடுத்துன்னு போயிட்டார். ஆக்சுவலாக ஸ்டாலின் தனியாக இருக்காருன்றதோட இப்போ உதய் தனியாக இருக்காருன்னு தான் பாயிண்ட். ஆக்சுவலாக உதய் தனித்து விடப்பட்டிருக்கிறார். ஏன்னா எதிர்கால தலைவரான உதய், திமுகவுடைய எதிர்கால தலைவரான உதய் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அது ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட வந்து அடுத்த 5 வருஷம் வரலன்னொன்னே அவர் அடுத்த கட்டமாக உதயை வந்து ரெடி பண்ணுறாங்க. உதயை ரெடி பண்ணும்போது உதய் தான் தனித்து விடப்பட்டிருக்கிறார். இப்போ வந்து விஜய் வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகளை இழுத்துட்டு அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ இந்த சூழலில் வந்து உதய் எப்படி தன்னை பலப்படுத்திக் கொள்ள போகிறார்? கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கூட்டணி கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் ரெண்டுமே இருக்கு. திமுக பலப்படுத்த வேண்டிய கடமையும் தன்னுடைய ஒரு கூட்டணியை செட் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் உதய்க்கு தான் இருக்கு. ஆக்சுவலா இனிமே அடுத்த 5 வருஷம் 31 எலெக்ஷன்றது வந்து ஸ்டாலின் 31 போட்டி போட்டு அப்படின்றது வந்து எனக்கு என்னவோ சந்தேகமாக தோணுது. அது உதய் தான் 31 வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா அண்ணாமலையும் களத்தில் வர்றதுனால கிட்டத்தட்ட களம் வந்து ஒரு மூத்தவர்கள்ட்டேருந்து ஒரு இன்னும் கொஞ்சம் இளைய சமூகத்துக்கிட்ட மாறுது ஆக்சுவலாக வந்து.
அது ஒரு 55 வயசு கீழே இருக்கிறவங்கள்ட்ட மாறுது. அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் ஏற்றுட்டு நீங்கள் போகணும். பழனிசாமி கூட இன்னும் ஏன் அவுடேட்டடாக போகிறாருன்னா, அங்கே ஒரு இளைய தலைமை முகம் இல்லை அங்கே ஆக்சுவலாக. அந்த இளைய முகம் அங்கே இருந்தால் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் அங்கே அது இல்லாதனால அவர் இன்னும் ஓரம் கட்டப்படுகிறார் ஆக்சுவலாக. அப்போ எளிது இல்லையா ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதோ கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துறதோ திரு உதயநிதிக்கு எளிது இல்லையா? கண்டிப்பாக எளிதே கிடையாது. எளிதே கிடையாது. இல்ல அதிமுக பலவீனம் அடையுதுன்னு சொல்றீங்க, வசீகரமான தலைமை எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு சொல்றீங்க, இளைஞர்கள் வாக்குகளை பெறுவதற்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப இயல்பாகவே அது திரு உதயநிதிக்கான வாய்ப்பா தானே பார்க்கணும். அண்ணாமலை வர்றாருல்ல, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்ல. அண்ணாமலை எவ்வளவு தூரம் இளைஞர்களை இம்பாக்ட் பண்ணுவார், இது பண்ணுவார், ஒரு அவங்களோட ஆதரவை பெறுவார்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் எடுப்பார், கிட்டத்தட்ட அவரும் வந்து விஜய் மாதிரியும் திமுக மாதிரியுமான ஒரு திராவிட பாலிடிக்ஸ் அவர் கையில் எடுத்தாரு என்ன பண்ணுவீங்க? சொல்ல முடியாது. மத்திய அரசு எதிர்க்கிற பாலிடிக்ஸ், இந்திய எதிர்க்கிற பாலிடிக்ஸ், இவங்க லோக்கல்ல எப்படி விஜய் எடுத்திருக்காரோ அந்த மாதிரி பாலிடிக்ஸ் எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக திமுக இடையே இருக்கக்கூடிய அந்த கொள்கை சமரசங்களோ அந்த இணக்கமோ அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அணி மாறல்களோ உடனடியாக அண்ணாமலைக்கு நகர்ந்துடும் நினைக்கிறீங்களா? இன்னும் அண்ணாமலைக்கு வந்து நகர்ந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ அண்ணாமலைக்கு இப்போ நகர்ந்துருக்கிறது எல்லாமே பாஜகவோட ஆதரவாளர் தான் நகர்ந்துருக்காங்க. அந்த வாக்கு ஸ்டாக்னேட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. 17 லட்சத்தில் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் மெம்பர்ஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ உள்நாட்டில் எவ்வளோ பேர் மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க, இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் மெம்பர்ஸ் ஆயிருக்காங்கன்றதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய. ஆனால் அவர் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் ஒரு பரபரப்பை கண்டிப்பாக கலப்புவார்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இங்கே பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராக இருக்கார். இப்போ வந்து தன் கட்சியை பலப்படுத்திட்டு இருக்கார். அதிமுகவை கரைக்கிறார். அதிமுகவை கரைச்சி தன்னோட கட்டுமானங்களை ஏற்படுத்துறார். அவருக்கான கட்டுமானங்களை ஏற்படுத்துறார். அவருக்கு நல்லாவே தெரியும் கடந்த எலெக்ஷன்றது தன்னுடைய முகத்துக்காக போடப்பட்ட ஓட்டு, ஒரு மாற்றத்துக்காக போடப்பட்ட ஓட்டு. இனிமே வரப்போற எலெக்ஷன்ஸ்ன்றது தன்னுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ நம்ம கட்டமைப்பை ஓரளவுக்கு பலமாக வச்சிருந்தாதான் ஓட்டு வாங்குறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்க முடியுன்ற எண்ணத்தில் கீழ் லெவல்லேருந்து ஆட்கள் இழுக்கிறார். அதிமுக கீழ் லெவல்லேருந்து ஆட்கள் போறாங்க. அப்போ அவங்க ஆட்கள் இழுத்து அவர் பலப்படுத்தும் போது இயல்பாகவே எதிர்க்க வந்து கட்டமைப்போட இருக்கிற திமுக அதுதான் எதிரியா இருக்க முடியும். கட்டமைப்பை இழக்கிற அதிமுக எதிரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் உதய் வந்து எந்த அளவுக்கு அந்த கட்டமைப்பை மேலும் பலப்படுத்த போறார், தன்னந்தனியா இருக்கிற உதய் வந்து எப்படி கூட்டணிகள் எல்லாம் சேர்க்க போறாரு. ஏன்னா இனிமே எதிர்கால அரசியல் அவரோட அரசியல் தான். நான் ஸ்டாலின் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை ஸ்டாலின் இருப்பார். 31 தேர்தலில் வந்து அது உதயநிதி வர்சஸ் விஜய் தான் போய் முடியறதுக்கான விஜய் வெர்சஸ் அண்ணாமலை நகராம பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் திரு உதயநிதிக்கு இருக்கு. உதயநிதி ரெண்டாவது விஜய் விமர்சனம் பண்ணும்போது இன்னும் வந்து அந்த பழைய பாணியிலேயே வந்து நடிகர் ஷூட்டிங்கு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எதுக்காக அதை பேசுறீங்க? நீங்க அவர் அரசியல் ரீதியா நீங்க அது பார்க்கணும். நீங்க ஆக்சுவலா இனிமே நீங்க விஜய் வந்து உதயநிதி வந்து விமர்சனம் பண்றதுன்னா அரசியல் ரீதியா பார்த்து விமர்சனம் பண்ணுங்க. இந்த ஆக்டரு, ஷூட்டிங்கு, இந்த நடிகர், இந்த விஷயங்கள், அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினீங்கன்னா அது வந்து இன்னும் மறுபடியும் வந்து விஜய்க்கு செல்வாக்கு சேர்க்கிற ஒரு விஷயமா இல்ல. வினை எப்படி வருதோ அப்படிதான் எதிர்வினை வைக்கும். அதான் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து அவர் நேற்று வந்து சட்டசபையில் பேசினது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் மாதிரி தான் அவர் பேசினார்ன்றது உண்மை. ஆனால் நீங்கள் வந்து அவர் அரசியல் ரீதியாக விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்கள் பழையபடி நடிகர்னு விமர்சிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே அவர் நீங்கள் சரியாக கணிக்கல ஆக்சுவலாக விஜய். மறுபடியும் நீங்கள் நடிகர் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிராக தான் போய் முடியும். அவர் அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் உதவி இருக்காது. ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் வகுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த கேள்விக்கு நான் வரேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் திரு ராம்கிட்ட, நீங்கள் பொட்டன்ஷியல் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும்ல, யார் அதை அறுவடை பண்ண போறான்னு இருக்கணும். திரு விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலான எதிர்கட்சி, பொட்டன்ஷியலான தலைவர், பொட்டன்ஷியல் கட்டமைப்பு உள்ள கட்சி அப்படின்னா அது பார்த்தோன்னா அது திமுகவுக்கு இருக்கும். அண்ணாமலை வந்து களம் எப்படி ஆட போறாருங்கிறத பொறுத்து அந்த நரேட்டிவ் அதுக்கப்புறம் அது எப்படி மாறும்ன்றது நமக்கு தெரியாது. இதில் ஏடிஎம்கேக்கான ஸ்பேஸுங்கிறத ரூல்ட் அவுட் பண்றாரு பிரியன் சார். ரூல்ட் அவுட் பண்றேன்னா என்னன்னா, இன்னைக்கு திமுகவோட பொசிஷன் இன்னைக்கு வந்து தனிமரமா இருக்கு. அதான் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை இழந்து விட்டது. அண்ணா திமுக அப்படி சொல்ல முடியாது. அவங்க யார் கூட வேண்டாம், இது தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு நிலைமை தான். அண்ணா திமுக யார் வேண்டுமானாலும் கூட்டணி சேருவதற்கான எல்லா வகையும் தயார். அதனாலதான் ஒரு இடதுசாரிகள் கூட கூட்டணிக்கு வாங்கலாம் கூப்பிட்டாரு எடப்பாடி. அவங்க எல்லா காலம் திறந்து வச்சிருக்காங்க. யாரு? எடப்பாடியும் அன்புமணியும். எடப்பாடி, அன்புமணி, அண்ணாமலை யார் வேண்டுமானாலும் கூட்டணி, அவங்க இடதுசாரிகளோடு கூட கூட்டணி செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனா இங்க அண்ணாமலையும் இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டீங்களா? அண்ணாமலையும் எடப்பாடியும் சேருவாங்க. இனி வரும் காலம் கூட்டணி தானே. நீங்க ஆட்சியை வந்து தேர்தலை வெற்றி கொள்ளணும். நான் வந்து ஆட்சி பிடிக்கிறத பத்தி சொல்ல. எந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, பை எலெக்ஷன் இருந்தாலும் சரி, தேர்தலை கூட்டணியாகத்தான் அணுக வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது இல்ல சார், நம்ம என்ன பேசணும்னா, விஜயோட கூட்டணி அதிமுக கூட்டணினா அங்க பிரச்சனையா வந்து நின்ன அம்சம் எது? இல்ல, நான் எது நின்னுச்சு?
முதல்வர் வேட்பாளர் யார்? ரைட். அது அந்த சிக்கல் தேர்தலுக்கு முன்பு. ஆமா. தேர்தலுக்கு பின்பான கூட்டணிக்கு யார் முதல்வருங்கிறதுல தான் அது சேராம போச்சு. அதான் பேசணும். இப்ப நீங்க அண்ணாமலை வரைக்கும் வந்துட்டீங்கல்ல, அண்ணாமலையும் எடப்பாடியும் சேருவாங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அப்ப அங்க யாரு முதல்வர் வேட்பாளர்? ஜெயிச்ச பிறகு யாரு அங்க முதல்வர்? ஒருவேளை அந்த அணி அதுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இனி கூட்டணியை தவிர்க்க முடியாது. கூட்டணியாக தான் நானே வேண்டியிருக்கோம். ரெண்டாவது அப்படிப்பட்ட கூட்டணியை வந்து அண்ணாமலையால், எடப்பாடியால், அன்புமணியால் கட்டமைக்க முடியும். விஜய்க்கும் ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. எல்லாமே தேவை, எல்லாருக்கும் கூட்டணி தேவை. ஆனா எதுல சமரசம்னு இருக்குல்ல, அந்த சமரசத்தை உச்ச சமரசத்தை பண்ணிட்டு ஒரு கூட்டணி. அதுதான் சொல்றேன். நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்க கூட ஒரு கூட்டணிங்கிற பேர் கொடுக்க முடியல. அவங்க ஏதாவது ஒரு கொள்கை காமன் தான் கூட்டணிக்கு பேர் வச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உதயநிதி எடப்பாடி தலைமையிலான கூட்டணியில அண்ணாமலை சேர்வாரா, அண்ணாமலை தலைமையிலான கூட்டணி விஜய் தலைமையிலான கூட்டணி கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன், உதயநிதி அதாவது திமுகவா இன்றைக்கு இடதுசாரிகளுடன் இடது சக்திகளுடன் அது மாதிரி இயல்பாக முன்ன மாதிரி ஒரு நெருக்கமாக இருக்க முடியாது. அவர்களே தன்னை வந்து தனிமைப்படுத்திக் கொண்டு போகிறார்கள் அப்படிங்கறத குறிக்கிட்டீங்க. சாமிநாதன், தேர்தல் கூட்டணியெல்லாம் வந்து இதுதான் இப்படி போகும் அதுதான் அப்படி போகும்லாம் சொல்ல முடியாது. தேர்தல் நெருக்கத்துல யார் வேணா யார் கூட வேணா சேருவாங்கன்றதான் இன்னைக்கு நிலைமை. திமுகவோட நாளைக்கு எந்த கட்சி வேணா வந்து சேரலாம். அதிமுக விஜய் கூட போனவங்க கூட திரும்பி வந்து சேரலாம். அதிமுக இருக்கிறவங்க கூட திரும்பி வந்து சேரலாம். அதிமுகவும் சேரலாம். விஜய் கூட போனவங்க கூட திரும்பி வரலாம். இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. நாளைக்கு நிலைமை மாறலாம், நாளைக்கு நிலைமை மாறலாம். ஆனால் என்னன்னா, கூட்டணிக்கு தலைமை 2 அணி இருக்குன்னா, ஒரு விஜய் தலைமையில ஒரு அணி இருக்குன்னா, எதிர்க்க வந்து உதய் தலைமையில ஒரு அணி தான் வருமே தவிர பழனிசாமி தலைமையில ஒரு அணி விஜய்க்கு எதிராக வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுதான் வர முடியாதுன்னு சொல்றாங்க. வர முடியாது, இன்னைக்கு வர முடியாது. இன்னைக்கு புடலங்காய் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இயல்பாக இருக்கு அந்த கூட்டணி. நீங்க வந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்ள, அண்ணாமலையை கூட ஏற்றுக்கொள்ள தயாரா இருப்பார்கள். ஆனா இன்னைக்கு ஆனா போட்டி விஜய்க்கும் போட்டியா தான் பேசும். இன்றைய நிலைமை, இன்றைய சூழலை வச்சு சொல்லுங்க. இன்றைய சூழலை எப்படி இருக்கு பாருங்க.